ஸோ ஹலோ பீப்புள் அண்ட் மைக்கீஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாஸில் ஒரு டாக்ஸிக்கான ஒர்க் கல்ச்சர் இருக்குது. அந்த ஒர்க் கல்ச்சர் வந்து அந்த ஒர்க் கல்ச்சரால் ரொம்ப பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அதில் என்ன நடக்குது, அப்படி ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஒரு டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர் ஃபாலோ ஆகிட்டு இருக்குங்க. அதாவது இப்போது இன்ஃபோசிஸோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் அதாவது நாராயணமூர்த்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா, வீக்லி வந்து 70 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்தோம்னாக்க ஒரு கண்ட்ரியை வந்து இக்கனாமிக்கலாக ரொம்ப ஒரு டெவலப் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணமூர்த்தி வந்து அவரோட ஒப்பீனியனை சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம நாராயணமூர்த்தி நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம சொல்ல. ஸோ அவர் வந்து அவரோட கம்பெனியோட லாபத்துக்காகவும் அவரோட நோக்கத்துக்காகவும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஸோ இதில் நாம் என்ன பண்ணணும், நாம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, ஒரு மனுஷன் 70 மணி நேரம் வாரத்துக்கு ஒர்க் பண்ணனா, அதாவது பர் டே 12 ஹார்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறான். ஸோ அப்படி மெனி எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அவங்க மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்பவே வந்து பார்த்தோம்னாக்கா அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இதனால் அவங்களோட டே டு டே லைஃப்பை வந்து பார்த்தோம்னாக்கா பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணவே முடியாதுன்றது தான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸு அதில் 12 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணால் அவன் மற்ற நேரத்தை எதில் செலவிடுவான்? தூங்குறதுக்கு செலவிடுவானா, அல்லது வீட்டில் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு செலவிடுவானா, அல்லது ஃபேமிலியோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டைம் விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவனுடைய டைமிங்லேயே ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தோம்னாக்கா ரைஸ் ஆகுது. ஸோ இதனால் இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு மென்டல் ப்ரெஷர் ஆகி ஒரு மென்டல் டார்ச்சர் உள்ளாகுது, மென்டல் ஆகுது, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரெஷர்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மெனி எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு சூசைட் கமிட்மெண்ட்டுக்கு போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்க ரொம்ப ஒரு அஃபெக்டான ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயமே இந்த சூசைட் கமிட்மெண்ட் தான். ஸோ இதில் ரொம்ப ஒரு பர்டிகுலர் ஆஃப் த பாயிண்ட்டே வந்து இதுதான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, ரொம்ப ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா பர் டேயே 3 to 4 வீக்ஸ் தான் வந்து பார்த்தோம்னாக்கா 3 to 4 ஹவர்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மேனோ உமனாக இருக்கட்டும், ஸோ அவங்கள தான் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப டார்கெட்டட் ஆடியன்ஸாக வச்சு அவங்கள்ட்ட இந்த மாதிரி வேலைகளை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. நீங்கள் பர் மந்த் வந்து பார்த்தோம்னாக்கா 1 லேக்கே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணாலும் பர் டே 12 ஹவர்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணும்போது அந்த 1 லேக்கு உண்டான ஒர்த்து கிடையவே கிடையாது. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா 1 லேக்கும் பர் டே 12 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறதும் ஈக்குவல் கிடையாது. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை தான் நாங்கள் வந்து சொல்கிறேன். பட் ஆனால் இவங்களுடைய கண்டிஷன்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, 70 ஹார்ஸுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா ஓடி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதாவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டை சார்ந்து இருந்தாலும் ஒரு மனுஷனோட மென்டல் டார்ச்சர் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்பவே வந்து பார்த்தோம்னாக்கா அஃபெக்ட் பண்ணுது. ஒருத்தன் ஒரு நாளுக்கு மேலே இவ்வளோக்கு மேலே ஒர்க் பண்ணாலும் சரி, இவ்வளோக்கு மேலே தூங்கினாலும் சரி, இவ்வளோக்கு மேலே ஒரு விஷயத்த கண்டினியூஸாக செஞ்சாலும் சரி, அவனுக்கு அது வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு அஃபெக்ட் ஆகும், ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் வந்து அமையும். ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இந்தியன் கவர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ரிக்டாக இதுக்கான ரூல்ஸை வந்து நம்ம கொண்டுட்டு வரணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் 70 ஹவர்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணுறானா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனோட டே டு டே லைஃப்பை ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாகவே ரன் பண்ண முடியாது. ஈவன் அவன் ஒரு வண்டி டிரைவ், அதாவது ஒரு பைக் டிரைவ் பண்ணுறதுக்கு முதற்கொண்டு அவனுக்கு ரொம்ப இதாகும். ஒரு ரோட்டில் ஒரு பைக் டிரைவ் பண்ணிட்டு ஒரு 70 ஹவர்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு போகிறான்னா அவனால் கண்டிப்பாக அந்த பைக்கை வந்து பார்த்தோம்னாக்கா கண்டினியூஸாக வந்து ட்ரைவ் பண்ண முடியாது. ஒரு டயர்ட்னஸ் ஏற்படும், ஒரு இது ஏற்படும். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி ஒரு மென்ஸுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மந்த்ஸ் வந்து 70 டேஸு நீங்கள் ஒர்க் பண்ணுறது, நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பர் மந்த்துக்கு 1 லேக் சம்பாதிக்கிறதும் 12 ஹவர்ஸ்க்கு மேலே பர் டே ஒர்க் பண்ணுறதும் என்றைக்குமே ஈக்குவல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை ட்ரை டு ஆஸ்க் தெம், அதாவது அதை தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். நீங்கள் அதை வந்து அவங்கள்ட்ட கேளுங்க. நீங்கள் அவ்வளோ மெனக்கெட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே கிடையாது. நான் அதை தான் இங்கே வந்து முன்ன சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் நாட் ஃபேர். என்றைக்குமே இது வந்து என்றைக்குமே ஃபேராக இருக்காது. அந்த மணி உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் 1 லேக் கொடுக்கலாம், 2 லேக் கொடுக்கலாம், 3 லேக் கொடுக்கலாம். பட் அதுக்கான ஒர்த் வந்து பார்த்தோம்னாக்கா 12 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறது இதே கிடையாது. ஒரு மனுஷன் ஆவரேஜாக ஒர்க் பண்ணக்கூடிய டைமை வந்து பார்த்தோம்னாக்கா 6 to 8 ஹவர்ஸ் தான். 8 ஹவர்ஸே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவரு. ஸோ ஆனால் 6 to 8 ஹவர்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு மனுஷன் ஒர்க் பண்ணுறதுக்கான உண்டான டைமு. ஒரு மனுஷன்
8 ஹவர்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ஒர்க் பண்ணலாம். 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்பெண்ட் பண்ணலாம். அதர் 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா பாத்திங்கா இருக்கட்டும், ரெஸ்ட் ரூமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ஒர்க் செலவழிக்கலாம். மற்றபடி இன்னும் ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா பிளானிங் வந்து செலவழிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய டைமிங் வந்து ஷெட்யூல்டாக இருக்கும். மற்ற 7 to 8 ஹவர்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து மென் டு மென் வந்து பார்த்தோம்னாக்கா வேரி ஆகிட்டே இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மென் வந்து பார்த்தோம்னாக்கா 6 ஹவர்ஸ் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னொரு மென்க்கு வந்து பார்த்தோம்னாக்கா 8 ஹவர்ஸாக இருக்கும். இன்னொரு மென்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா 10 ஹவர்ஸாக இருக்கும். இது டிபெண்ட் அப்பான் த பாடி அண்ட் தேர் கண்டிஷன்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பிபி இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பினேஷன்ஸில் வந்து பார்த்தோம்னாக்கா மென்ஸாக இருக்கட்டும், விமென்ஸாக இருக்கட்டும் இருப்பாங்க. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் 70 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறத இமிடியேட்டாக நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நீங்கள் அதை குறைச்சிக்க விரும்புங்க. ஏன்னா இது ஆஃப்டர் 50 ஏஜுக்கு மேலே உங்களுக்கு பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு அஃபெக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் இது பண்ணுறேன். இதுலேருந்து நான் என் ஒப்பீனியனை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மற்ற விஷயத்துலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒர்க்லேயே இருக்காதீங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் எடுத்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படி சொல்லிட்டு நான் அந்த வீடியோவிலேருந்து பிரேக் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ.